Hi students, நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் சிவிக்ஸ் 5th சாப்டர் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்கனாமிக்ஸில் செகண்ட் சாப்டர் குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட். ஸோ இந்த சாப்டரோட 2 மார்க்ஸ் கொஸ்டின் தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு சிவிக்ஸ் 5th லெசனோட டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ அந்த சாப்டரோட ஃபிசிக்ஸ் பார்ட் முடியுது. ஸோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சாப்டர் குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட் பாருங்கள். குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட் அந்த செகண்ட் சாப்டரில் வந்துட்டு டோட்டலாக 8 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இதைத்தான் நான் வந்துட்டு இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் வந்துட்டு புக்கில் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணல, கைடை தான் வந்துட்டு ஸ்க்ரீன் பண்ண போகிறேன். ஏன்னா குளோபலைசேஷன் டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி புக்கில் இருக்குது. அதுவும் இல்லாமல் கைடில் இருக்க பாயிண்ட்ஸ் இல்லை. ஸோ ஆன்சர் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கைடை வந்துட்டு உங்களுக்கு இன்றைக்கி ஸ்க்ரீன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் குளோபலைசேஷன்? ஸோ குளோபலைசேஷன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட் கொஸ்டினில். நெக்ஸ்ட்டு ரைட் த டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். குளோபலைசேஷனோட டைப்ஸ் என்ன? ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன். மல்டிநேஷ்னல் கார்பரேஷனை பற்றி ஒரு ஷார்ட் நோட் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அண்ட் வாட் ஆர் த ரிஃபார்ம்ஸ் மேட் டு அடாப்ட் குளோபலைசேஷன்? அதாவது குளோபலைசேஷனை அடாப்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன முயற்சிகள், என்னென்ன ரெஃபார்ம்ஸ் எடுத்தோம் அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ஃபேர் ட்ரேட்? ஸோ ஃபேர் ட்ரேட்னா என்னன்னு கேட்குறாங்க. ரைட் எனி 2 பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ். அதாவது ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸோட 2 பிரின்சிபல்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ரைட் ஷார்ட் நோட் ஆன் டிஆர்ஐபிஎஸ் அண்ட் டிஆர்ஐஎம்எஸ். அதாவது வந்துட்டு இந்த ரெண்டுத்தை பற்றின ஒரு ஷார்ட் நோட் கொடுங்கன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ரைட் எனி 2 பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். ஸோ குளோபலைசேஷனோட 2 பாசிட்டிவ் இம்பேக்டை வந்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு 8 2 மார்க்ஸ் கொஸ்டின். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன, வாட் இஸ் குளோபலைசேஷன்? பாருங்கள், வாட் இஸ் குளோபலைசேஷன் ஆன்சர் இங்கே தான் இருக்குது. Globalization is the process of integrating various economies of the world without creating any barriers in the free flow of goods and services, technology, capital and even labor or human capital. அதாவது குளோபலைசேஷனுங்கிறது ஒரு ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்னால் இன்டகிரேட்டிங் வேரியஸ் எக்கானமிஸ் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது வேர்ல்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேஷனோட எக்கானமியும் இன்டகிரேட், அதாவது ஒன்று சேர்க்கறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி எப்படி நடக்குதுன்னா எக்கனாமிக்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வித்தவுட் கிரியேட்டிங், அதாவது வந்துட்டு எந்த விதமான பேரியர்ஸ், எந்த விதமான தடைகளும் இல்லாமல் அதை க்ரியேட் பண்ணுறாங்க. எதுக்காகனா ஃப்ரீ ஃப்ளோ, அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், டெக்னாலஜி, கேபிட்டல் அண்ட் ஈவன் மணி, லேபர் ஆர் ஹியூமன் கேபிட்டல். அதாவது கேபிட்டலுங்கிறது வந்துட்டு மணி, ஹியூமன் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்துட்டு ஹியூமன், அதாவது மனித, இதாவது நம்ம வேஜஸ் கொடுக்குறோம்ல அவங்க தான் வந்துட்டு ஹியூமன் கேபிட்டல்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபீல்டெல்லாம் வந்துட்டு ஈஸியாக நடக்கிறதுக்காக இதை வந்துட்டு இன்டகிரேட் பண்ணுறாங்க வேரியஸ் எக்கானமிஸை. அண்டர் குளோபலைசேஷன் த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் இன்டகிரேட்டட். அதாவது குளோபலைசேஷனுக்கு கீழே இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மார்க்கெட்டும் வந்துட்டு இன்டகிரேட் ஜாயின் ஆகும் அப்படிங்கிறாங்க. So globalization is nothing but it is the process of integrating various economies of the world without creating any barriers. எந்த விதமான தடையும் இல்லாமல் வேர்ல்டு இருக்கக்கூடிய எல்லா எக்கானமிஸ், எல்லா நேஷனோட எக்கனாமியையும் வந்துட்டு இன்டகிரேட் பண்ணுறதா வந்துட்டு குளோபலைசேஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த குளோபலைசேஷனுக்கு கீழே இன்டர்நேஷ்னல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸும் வந்துட்டு இன்டகிரேட், அதாவது வந்துட்டு ஜாயின் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர், வாட் இஸ் குளோபலைசேஷன். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ரைட் த டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். அதாவது குளோபலைசேஷனோட டைப்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. இதுதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டின். ஸோ செகண்டோட ஆன்சர் பாருங்கள், ரைட் த டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். ஸோ 3 டைப்ஸ் இருக்கதா சொல்லியிருக்காங்க. தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். அச்சியாயிக் குளோபலைசேஷன், ப்ரோட்டோ குளோபலைசேஷன் அண்ட் மாடர்ன் குளோபலைசேஷன் சொல்லிட்டு இந்த குளோபலைசேஷன் வந்துட்டு 3 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், ரைட் எ நோட் ஆன் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன். அதாவது மல்டிநேஷ்னல் கார்பரேஷனை பற்றி ஒரு சின்ன நோட் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதுதான் வந்துட்டு தேர்ட் கொஸ்டின். பாருங்கள், அதோட ஆன்சர் இங்கே இருக்குது. மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் இஸ் எ கார்ப்பரேட் ஆர்கனைசேஷன். அதாவது மல்டிநேஷ்னல் கார்பரேஷனுங்கிறது வந்துட்டு ஒரு கார்ப்பரேட் ஆர்கனைசேஷன், அதாவது கார்ப்பரேட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. which owns or controls production of goods and services
இன் அட்லீஸ்ட் ஒன் கண்ட்ரி அதர் தேன் இட்ஸ் ஹோம் கண்ட்ரி. அதாவது அந்த மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் வந்துட்டு அந்த ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி அந்த ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது வந்துட்டு அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை இன்க்ரீஸ் பண்ணுறது வந்துட்டு அவங்களோட ஹோம் கண்ட்ரி இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு கண்ட்ரிலையாச்சும் அந்த கம்பெனி வந்து இருக்குங்கிறாங்க. அதான் வந்துட்டு அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மல்டிநேஷ்னல் கார்பரேஷனுங்கிறோம். ஸோ ஹோம் கண்ட்ரினா வந்துட்டு எங்கே அந்த கம்பெனியை வந்துட்டு ஆரம்பித்தாங்களோ அதுதான் வந்துட்டு ஹோம் கண்ட்ரி. ஸோ அந்த ஹோம் கண்ட்ரி இல்லாமல் வேர்ல்டில் இன்னொரு கண்ட்ரியில் அட்லீஸ்ட் ஒரு கண்ட்ரியில் இருக்குது அப்படின்னா அதைத்தான் நம்ம வந்துட்டு மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் as transnational corporation or multinational enterprise. ஸோ மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் வந்துட்டு டிரான்ஸ்நேஷ்னல் கார்பரேஷன் சொல்லலாம், மல்டிநேஷ்னல் என்டர்பிரைஸ் அப்படின்னு நாம சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு மல்டிநேஷ்னல் கார்பரேஷனுங்கிறது ஒரு கார்பரேட் ஆர்கனைசேஷன். ஸோ அது எப்படி இருக்குன்னா இப்போ கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட ப்ரொடக்ஷனை வந்துட்டு எந்த ஹோம் கண்ட்ரி இல்லாமல் இன்னொரு அட்லீஸ்ட் ஒரு கண்ட்ரியில் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த மல்டிநேஷ்னல் கார்பரேஷனுக்கு இன்னொரு அதர் நேம்ஸ் என்னென்னா டிரான்ஸ்நேஷ்னல் கார்பரேஷன், அதாவது டிஎன்சி இல்லாட்டி மல்டிநேஷ்னல் என்டர்பிரைஸ் எம்என்இன்னு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு 2 நேம்ஸ் இருக்குது. ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆர் த ரிஃபார்ம்ஸ் மேட் டு அடாப்ட் குளோபலைசேஷன்? அதாவது குளோபலைசேஷனை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன ரிஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதா வந்துட்டு ஃபோர்த்து கொஸ்டின். ஸோ த ஆன்சர் இங்கே இருக்குது. அபாலிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ இண்டஸ்ட்ரீஸ். அதாவது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் லைசன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்துட்டு அபாலிஷ் பண்ணாங்க. எக்ஸப்ட் ஃபியூ இண்டஸ்ட்ரீஸ், ஒரு சில இண்டஸ்ட்ரீஸை தவிர்த்து மற்ற இண்டஸ்ட்ரீஸுக்கெல்லாம் அந்த லைசன்ஸை வந்துட்டு அவங்க கேன்சல் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ரிடக்ஷன் இன் த நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ரிசர்வ் ஃபார் த பப்ளிக் செக்டார். அதாவது பப்ளிக் செக்டாருக்கு இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ்னு ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க, அப்படி ரிசர்வ் பண்ண நம்பரை வந்துட்டு குறைச்சிட்டாங்க, டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க. Fixation of the realistic exchange rate of rupee to exchange exports of Indian goods. அதாவது இந்தியன் கூட்ஸ் வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் இன்னொரு கண்ட்ரிக்கு அப்படின்னா வந்துட்டு அங்கே ஒரு ஃபிக்ஸான ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு இவங்க கொண்டு வந்தாங்க. எதுக்காகனா இந்த குளோபலைசேஷனை வந்துட்டு அடாப்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் ரெகுலேஷன்ஸ் வேர் சூட்டபிளி அமெண்டட். அதாவது ஃபாரின் வந்துட்டு நம்ம ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோன்னா அதுக்கு வந்துட்டு சில ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இவங்க கொண்டு வந்தாங்க. எதுக்காகனா இந்த குளோபலைசேஷனை வந்துட்டு அடாப்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த 4 ரெஃபார்ம்ஸையும் தான் வந்துட்டு எடுத்திருக்காங்க. எதுக்குன்னா குளோபலைசேஷன் அடாப்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு அபாலிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங்கை வந்துட்டு சில இண்டஸ்ட்ரீஸுக்கு அபாலிஷ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்பர் ஆஃப் இந்த பப்ளிக் செக்டாருக்கு ரிசர்வ் பண்ண நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இந்தியன் கூட்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை வந்துட்டு பே பண்ணணும் இந்தியன் ருப்பியில். நெக்ஸ்ட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து சில ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த 4 ரெஃபார்ம் தான் வந்துட்டு நம்ம குளோபலைசேஷனுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு 4th கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் ஃபேர் ட்ரேட்? ஸோ ஃபேர் ட்ரேட்னா என்ன? ஸோ இதான் வந்துட்டு 5th கொஸ்டின். இதோட ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். Fair trade is a way of doing business that ultimately aims to keep small farmers an active part of the world marketplace. அதாவது ஃபேர் ட்ரேடுங்கிறது ஒரு பிஸ்னஸ் தான். அந்த பிஸ்னஸோட அல்டிமேட் எய்ம் என்ன இருக்குன்னா ஸ்மால் ஃபார்மர்ஸ், அதாவது சின்ன சின்ன விவசாயிகளை வந்துட்டு வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு ஆக்டிவ் பார்ட்டாக அவங்கள கொண்டு வரக்கு வந்துட்டு அதோட மெயின் எய்மாக இருக்கும். It aims to empower consumer to make purchases that support their values. ஸோ இதோட இன்னொரு எய்ம் என்னென்னா கன்சியூம் பண்ணுறவங்களை வந்துட்டு ரொம்ப எம்பவர் பண்ணுறாங்க. எதுக்குன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது அவங்க வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அந்த கூட்ஸோட இதெல்லாம் இருக்கும். அதாவது அந்த அவங்களோட வேல்யூ அவங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கூட்ஸோட ப்ரைஸஸ்லாம் இருக்கும். அதுதான் வந்துட்டு செகண்ட். Third one is it is voluntarily adopted by the producers and buyers of agricultural commodities and environmental goals. அதாவது வந்துட்டு இந்த ஃபேர் ட்ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு வாலண்டரியாக, அதாவது தானாக முன் வந்து இந்த ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களும் பை பண்ணுறவங்களும் அடாப்ட் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸையும் என்விரான்மெண்டல் கோல்ஸையும் பை பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேர் ட்ரேடுங்கிறது வந்துட்டு ஒரு விதமான பிஸ்னஸ் தான். இதோட அல்டிமேட் எய்மாக என்ன இருக்குன்னா இதோடது என்னென்னா சின்ன சின்ன ஃபார்மர்ஸையும் வேர்ல்டு மார்க்கெட் பிளேஸில் வந்துட்டு ஆக்டிவாக அவங்கள உள்ளே கொண்டு வரது, இன்வால்வ் பண்ணுறது இதோட ஃபஸ்ட்டு எய்மாக இருக்குது.
நெக்ஸ்ட் வந்துட்டு கன்சியூமரை எம்பவர் பண்ணுறது, அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கன்சியூமரை எம்பவர் பண்ணுறது இதோட செகண்ட் எய்மாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது யார் அடாப்ட் பண்ணாங்கன்னா வாலண்டியராக ப்ரொடியூசர்ஸ், அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸோட ப்ரொடியூசர்ஸும் பையர்ஸும் தான் இதை வாலண்டரியாக அடாப்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு 5th கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் பாருங்கள். ரைட் எனி 2 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ், அதாவது ஃபேர் ட்ரேடோட 2 பிரின்சிபிள்ஸை வந்து தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் வந்துட்டு 6th கொஸ்டின். பாருங்கள், இங்கே மொத்தம் 5 பிரின்சிபிள்ஸ் இருக்குது. நான் 5 எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நீங்கள் எனி 2 எழுதினாலே போதும். ரைட் எனி 5 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ். டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஃபஸ்ட்டு பிரின்சிபல், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், கரெக்ட் அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபேர் ட்ரேடிங் ப்ராக்டிசஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் எ ஃபேர் ப்ரைஸ், அதாவது வந்துட்டு ஃபேராக அந்த ட்ரேடு வந்துட்டு ரொம்ப நேர்மையான வழியில் நடக்கும், அதே மாதிரி பேமெண்ட் ப்ரைஸும் வந்துட்டு ரொம்ப நேர்மையான வழியில் இருக்கும். என்ஷூரிங் நோ சைல்டு லேபர் அண்ட் ஃபோர்ஸ் லேபர். ஸோ இந்த ஃபேர் ட்ரேடு இப்போ இதில் வந்துட்டு நோ சைல்டு லேபர் இருக்க மாட்டாங்க, அதே மாதிரி ஃபோர்ஸ்டு லேபர்ஸும் இருக்க மாட்டாங்க. ப்ரொவைடிங் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ப்ரொமோட்டிங் ஃபேர் பில்டிங், அதாவது கெப்பாசிட்டியை நம்மளால் பில்ட் பண்ண முடியும், அண்டு ஃபேரை வந்துட்டு நம்மளால், அதாவது அந்த நேர்மையை வந்துட்டு நம்மளால் பில்ட் பண்ண முடியும், ப்ரொமோட் பண்ண முடியுங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் த என்விரான்மெண்ட், என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எனி 5 பிரின்சிபிள்ஸ்னு, சாரி அங்கே உங்கள் புக்கில் வந்துட்டு 2 பிரின்சிபிள்ஸ்னு கேட்டிருக்காங்க, நான் 5 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, செகண்ட் ஒன் இஸ் ஃபேர் ட்ரேடிங் ப்ராக்டிசஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் எ ஃபேர் ப்ரைஸ், என்ஷூரிங் நோ சைல்டு லேபர் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர், ப்ரொவைடிங் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ப்ரொமோட்டிங் த ஃபேர் பில்டிங் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் என்விரான்மெண்ட். ஸோ இந்த அஞ்சு தான் வந்துட்டு ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸோட பிரின்சிபல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆனால் உங்கள் புக்கில் வந்துட்டு எனி 2 தான் கேட்டிருக்காங்க, ஸோ நீங்கள் 2 கூட எழுதினா கூட போதும். ஸோ இதான் வந்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது 6th கொஸ்டினோட ஆன்சர். 7th கொஸ்டின் பாருங்கள். ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் டிஆர்ஐபிஎஸ் அண்ட் டிஆர்ஐஎம்எஸ், அதாவது டிஆர்ஐபிஎஸ் அண்ட் டிஆர்ஐஎம்எஸோட ஷார்ட் நோட் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் வந்துட்டு 7th கொஸ்டின். பாருங்கள், 7th கொஸ்டினோட ஆன்சர் இங்கே இருக்குது. டிஆர்ஐபிஎஸ் அப்படின்னா என்னென்னா ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட். ஸோ இந்த ரைட்டு தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா டிஆர்ஐபிஎஸ், அதாவது த ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ இது இப்படின்னா என்னென்னா intellectual property right may be defined as the information with the commercial value, அதாவது ஒரு கூட்ஸோட கமர்ஷியல் வேல்யூவோட இன்ஃபர்மேஷன் இது பண்ணுறதா வந்துட்டு இந்த இன்டலெக்சுவல் ரைட் ப்ராப்பர்ட்டி ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர் டிஆர்ஐபிஎஸ் patent shall be available, TRIPS patent shall be available for any invention whether product or process in all fields of industrial technologies. அதாவது ஒரு அவைலபிளான ஒரு வேல்யூபிளான ஒரு இன்வென்ஷனோ இல்லாட்டி ப்ராடக்டிவோ கொண்டு வராங்க அப்படின்னா அங்கே அந்த பேட்டன்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அதில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறாங்க டிஆர்ஐபிஎஸ். ஸோ டிஆர்ஐபிஎஸ்னால் என்னென்னா ஒரு இன்ஃபர்மேஷன், கமர்ஷியல் வேல்யூவில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஆர்ஐபிக்கு கீழே ஒவ்வொரு நியூ ப்ராடக்ட்டுக்கோ இல்லை நியூ இன்வென்ஷனுக்கும் அது எந்தெந்த ஃபீல்டில் வந்துட்டு ப்ராசஸ் ஆகிருக்கு இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜிஸ் மூலமாக அப்படிங்கிற அந்த பேட்டன்ட் வந்துட்டு அந்த கமாடிட்டியில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதான் வந்துட்டு டிஆர்ஐபிஎஸ். நெக்ஸ்ட்டு டிஆர்ஐஎம்எஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர் தான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம்னா டிஆர்ஐஎம்எஸ் அப்படின்னு சொல்கிறோம். த Gray around agreement on TRIMS refers to certain conditions or restriction imposed by the government in respect to the foreign investment in a country. So இந்த TRIMS மூலமா என்ன பண்ணுறாங்கன்னா certain conditions ரெஸ்ட்ரிக்ஷனையும் இம்போஸ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா கண்ட்ரியோட ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட மாதிரி. It gives adequate provisions for the home industries to develop. ஸோ இதை இம்போஸ் பண்ணுறனால நம்மளோட ஹோம் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது நம்ம கண்ட்ரியோட இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு நல்லா டெவலப் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இதை இம்போஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு டிஆர்ஐபிஎஸ் அண்ட் டிஆர்ஐஎம்எஸ். ஸோ டிஆர்ஐபிஎஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் அண்ட் டிஆர்ஐஎம்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர். ஸோ இதான் வந்துட்டு 7th கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
ரைட் எனி டூ பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். ஸோ குளோபலைசேஷனோட எனி டூ பாசிட்டிவ் இம்பேக்ட் வந்து எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் வந்துட்டு 8th கொஸ்டின். ஸோ இதோட ஆன்சர் இங்கே இருக்குது. பாசிட்டிவ் இம்பேக்ட் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். இதில் ஏதாச்சும் 2 பாயிண்ட் எழுதுங்க, இல்லாட்டி 3 பாயிண்ட் கூட எழுதிக்கலாம். A better economy introduces rapid development of the capital market. அதாவது இந்த குளோபலைசேஷன் மூலமா ஒரு பெட்டரான எக்கானமி வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. எதனாலனா வந்துட்டு நம்மளோட கேபிட்டல் மார்க்கெட், அதாவது மணியோட மார்க்கெட்டை தான் வந்துட்டு இங்கே கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு ரேப்பிடாக வந்துட்டு டெவலப் ஆகுது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹேஸ் இன்க்ரீஸ்ட். அதாவது அந்த எக்கானமி, அந்த நேஷனில் இருக்கக்கூடிய பீப்புளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. குளோபலைசேஷன் இன்க்ரீஸிங் த ஜிடிபி ஆஃப் எ கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியோட கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை வந்துட்டு இந்த குளோபலைசேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இன்ட்ரடியூஸ்டு நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் நியூ சயின்டிஃபிக் ரிசர்ச் பேட்டர்ன். ஸோ இந்த குளோபலைசேஷன் மூலமா புது டெக்னிக்ஸும் சயின்டிஃபிக் ரிசர்ச் பேட்டர்ன்ஸும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாசிட்டிவ் இம்பேக்ட்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு பெட்டரான எக்கானமி ப்ரொடியூஸ் ஆகுது. ரேப்பிடான ரொம்ப குயிக்கான இந்த கேபிட்டல் மார்க்கெட்டோட டெவலப்மெண்ட் மூலமா. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி வந்து இந்த குளோபலைசேஷன் மூலமா இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த குளோபலைசேஷன் மூலிமா நியூ டெக்னாலஜிஸும் நியூ சயின்டிஃபிக் ரிசர்ச் பேட்டர்னும் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் குளோபலைசேஷனோட ஆன்சர், அதாவது 8th கொஸ்டினோட ஆன்சர். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு 8 கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்துட்டு பார்த்துட்டோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இருக்கக்கூடிய 3 டீட்டெயில் ஆன்சர்ஸ் தான் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.